35 கிலோ அரிசி வரணும், சிவில் சப்ளைஸ் தாசில்தார் கேளுங்க. சொன்ன என்னன்னு கேட்க சொல்லணும்ல, சொன்னாதான் நமக்கு தெரியும். நீ சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கண்ணு தெரியாது, படிக்க முடியாது, காது கேட்காது, சொல்றதுக்கு ஆள் இல்லை, நடக்க முடியாது, எப்படி தெரியும்? அப்ப உண்மையிலேயே மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசாங்கம் எல்லா வண்டிகளையும், நான் சொல்றேன், எல்லா வண்டியிலையும் நீ அதை வைக்கணும். பஸ்ல பாட்டு போடுறது அதை எடுத்துரு, பாட்டு எடுத்துட்டு மாநில அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பண்ணணும், ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணணும், அதில் போடு, ஒரு 10 நிமிஷம் போடு, அப்புறம் நீ ஏதோ பாட்டை போடு, ஒரு 10 நிமிஷம். அவங்க எது அரசாங்கம் இருக்குது, அவங்க எது அதிகாரம் இருக்குது, அவங்க எது எல்லா வசதிகளும் இருக்கு, அவங்க சொல்லிக்கணும், தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அதுக்குதான் ஊனமுற்றோர் ஒரு உரிமை பொருள்னு 3 மாசத்துக்கு ஒரு பத்திரிகை வருது. தலைவர் சொல்லுவார், 80 ரூபா தான் ஆண்டு சந்தா, இந்த பேப்பர் வாங்குங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது, சொல்றாங்க எனக்கு படிக்கவே தெரியாது கேட்கறாங்க. உங்களுக்கு படிக்க தெரிய வேண்டாம், பேர குழந்தைங்க படிக்க தெரியுமில்ல, படிக்க சொல்லு. அதுக்கு தெரியிட்டான். மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படி ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் வருகிறது, அவர் போராட்டங்களை எல்லாம் தாங்கி வருகிறது. இவ்வளவு போராட்டங்கள் நடத்தி பத்திரிகைக்கு வாங்கி படிக்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த போராட்டங்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க இது மட்டும் இல்ல, இந்த சட்டத்தில் இல்லாதது அவங்களுக்கு உரிமையாது. வீட்டு மனை கேளுங்க, யாருக்கெல்லாம் வீட்டு மனை சொந்தமாக இல்லையோ, வீடு இல்லையோ, அவங்களாம் வீட்டு மனை கேளுங்க, பட்டா கேளுங்க, அதுக்கான சண்டை நடத்துங்க, கிடைக்கும். அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் இருந்தால் அந்த வீடு வேணும்னு கேளுங்க, கிடைக்கும். வணிக வளாகங்கள் இருந்தால் கடை வேணும்னு கேளுங்க, கிடைக்கும்.